ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஐலி மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து ஐலியோட சின்ன தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா பாவம் இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா மழையில் நனைஞ்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை சொல்ல, அதை கேட்டு சிவா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கொடை எடுத்துக்கிட்டு நேராக கீழே இறங்கி வராங்க. ஐலிக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க. ஐலி ரொம்ப ஃபீல் பண்ணி சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, எங்கள் அம்மா பெரிய தப்பு பண்ணதா சொல்கிறாங்க. பெரிய பெரிய தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் கூட அவங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு கூட இவங்க எனக்கு கொடுக்கலையே. எங்கள் அம்மா எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மா தப்பு பண்ணதை மட்டும்தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சிவா வந்துட்டு இங்கே பாரு ஐலி, நீ என்ன பண்ணாலும் சரி அவங்கள வந்து உன்னால் வந்து மாற்றவே முடியாது. அவங்க இப்படி தான் பேசுவாங்க, உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ இப்போ மழையில் நனையாத, நீ வா அப்படின்னு சொல்லி ஐலியை கம்பல் பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனதுமே சிவா ஐலிக்கு டவல் எடுத்து கொடுத்துட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, தயவு செஞ்சு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஐலியை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து சிவா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஊருக்கு போன ஐலியோட பாட்டியும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஆமாம் ஐலி எங்க அப்படின்னு பாட்டி கேட்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எங்கே இருக்கா அவள் அப்படின்னு கேட்க அவள் வெளியே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வெளியே இருக்காளா, இந்த மழையில் அவள் வெளியில் இருக்காளா, என்ன சொல்கிறீங்க, அதுவும் வீட்டை பூட்டு போட்டு வச்சுருந்தீங்க, அவள் எப்படி வெளியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவள் வெளியே தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன தான் நடந்துச்சு, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்போ நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோம், அதனால் அவள் வெளியவே இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சே நீங்கள் எல்லாம் மனுஷங்களா, ஏன் இப்படியெல்லாம் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோவோட உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் அவள் எப்படி வருவா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து கோபமாக வந்து கேட்குறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதுனால அவள் அதே மாதிரியே பண்ணுறா, அதனால் வெளியவே இருக்காளா, அவள் வெளியில் கூட இல்லையே, எங்கே போனான்னு தெரியலையே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஒழுங்காக வாயை திறந்து உண்மையை சொல்லுங்கள், அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அப்போது வந்து அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து சிவாவுக்கு கால் பண்ணேன், அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்ல பாட்டியும் ஐலியோட அப்பாவும் வந்து சரி நாம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் திட்டிட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஐலியும் சிவாவும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஐலிக்கு ஃபீவர் ரொம்ப வந்து அதிகமாக வந்துடும். உடனே சிவா என்ன பண்ணுறாருன்னா ஐலியை கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே பூட்டு போட்டிருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு பாட்டி இன்னும் பதட்டமாகறாங்க. ஐயோ என்னோட பேத்தி எங்கே போனான்னு தெரியலையே, இப்படி பண்ணிட்டாளுங்களே அப்படின்னு வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாரையும் பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டு நான் போயிட்டு ஐலியை தேட போகிறோம் அப்படின்னு சொல்ல ஐலியும் அவங்களோட பாட்டியும் அவங்களோட அப்பாவும் வந்து ஐலியை தேடுறதுக்காக போகிறாங்க. கூடவே அவங்களோட சின்ன தங்கச்சியும் வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து ஐலியை தேடிட்டு வெளியில் வராங்க. ஒவ்வொரு கடையாக வந்து கேட்டுகிட்டே வந்து தேடிக்கிட்டே வராங்க. ஐயோ என் பேத்தி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐலியோட பாட்டி. இன்னொரு பக்கம் சிவா வந்து ஐலியை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃபீவர் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறமா ஆட்டோவில் வீட்டுக்கு வந்து ஐலியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது நைட் டைமில் அவங்க வந்து தேடிட்டு இருந்ததுனால அப்போ ரவுடி பசங்க வந்து ஐலியோட தங்கச்சிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா போயிட்டு தட்டி கேட்கும் போது அவங்க அப்பாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, பாட்டியையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஐலியோட தங்கச்சி மட்டும் இந்த ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. இதை ஆட்டோவில் வந்துட்டு இருந்த ஐலி வந்து பார்க்குறாங்க. உடனே ஆட்டோ நிறுத்த சொல்லி அவங்க தங்கச்சி பின்னாடியே போகிறாங்க. இந்த ரவுடிங்கில் வந்து அவங்க தங்கச்சி துரத்திக்கிட்டே போவாங்க. இவங்க வந்து சிவாவும் ஐலியும் வந்து ஓடுறாங்க. பின்னாடியே போயிட்டு சிவா வந்து இந்த ரவுடிங்களெல்லாம் அடிப்பாங்க. ஐலிக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க தங்கச்சி மேலே கை வைக்க வரும்போது கோவம் வந்து அப்படியே வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. ஆனால் டக்குன்னு ஒருவேளை நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக பின்னாடி அவங்க தங்கச்சி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக உடனே வந்து அப்படியே வந்து கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குற மாதிரி ஐலி வந்து பண்ணுறாங்க. அப்போ இந்த ரவுடி வந்துட்டு இன்னும் ரொம்ப திமிராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐலியை வந்து இந்த ரவுடி வந்து அடிச்சிருவாங்க, பயங்கரமாக அடிச்சிருவாங்க. சிவாவையும் வந்து அடிச்சிருவாங்க. 2 பேருமே வந்து அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க, உண்மை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா ஐலியோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வராரு. அப்போது ஐலியோட
அயலியோட அப்பாவை வந்து கத்தியால் குத்துறதுக்காக போகிறாங்க. அப்போது கரெக்டாக வந்து சிவா வந்து எந்திரிச்சு அந்த கத்தியை அப்படியே அவரோட கையால் பிடிக்கிறாரு. அப்படியே கையில் வந்து அப்படி வந்து பிளட் வரும். அப்போது எப்படியோ வந்து அயலியோட அப்பாவை வந்து சிவா வந்து காப்பாற்றிட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் அயலியோட தங்கச்சியை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து அயலியால் பொறுத்துக்கவே முடியல. உடனே அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அப்படியே எந்திரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து போடுறாங்க. சிவா ஒரு பக்கம் அவங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அயலியோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.